இந்திய சினிமாவின் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா. இவர் இசையமைத்த 500 பாடல்கள் பயன்படுத்த எக்கோ மற்றும் அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக இசைஞானி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தயாரிப்பாளர்களிடம் உரிமையை பெற்று இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமையுள்ளது என்று உத்தரவிட்டது. இதை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடு செய்தார். இந்த மனு மீதான விசாரணையில் பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. எனவே எக்கோ நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த 10ஆம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷஃபிக் அமர்வில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது எக்கோ நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், திரைப்படத்திற்கு தயாரிப்பாளரிடம் ஊதியம் பெறும் இசையமைப்பாளர் ராயல்டி தவிர மற்ற அனைத்து உரிமைகளையும் இழந்து விடுகிறார். இவ்விவகாரத்தில் விசாரணையில் தான் முடிவு செய்ய முடியும். இளையராஜா தான் அனைவருக்கும் மேலானவர் என்று நிற்கிறார் என்று கருத்து கூறியிருந்தனர். இவ்வழக்கில் இளையராஜா வழக்கறிஞர், இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர், வீம்புக்காக இதை சொல்வதாக நினைக்க வேண்டாம் என்று கூறினார். அதன் பின்னர் இவ்வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இவ்வழக்கின் விசாரணை மீண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதில் உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன், இசை மும்மூர்த்திகளான முத்துச்சாமி தீட்சிதர், தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள் இவர்கள் எல்லோருக்கும் மேலானவர்கள் என கூறலாம், ஆனால் நீங்கள் கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறினர். இதற்கு இளையராஜா வழக்கறிஞர், எல்லோருக்கும் மேலானவர் என்று கூறியது பாடல்கள் மீதான காப்புரிமை விவகாரத்தில் மட்டும்தான், ஆனால் இளையராஜா தன்னை அப்படி கூறிக்கொண்டது இல்லை என்பது உங்களுக்கே தெரியும் என்று வாதிட்டார். இதையடுத்து விசாரணையை 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இதையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி ட்ரெண்டிங் ஆனது. இதில் அனிருத் இசையமைத்திருந்தார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு இளையராஜா இசையில் தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற பாபா பக்கம்பா என்ற பாடலின் இசை பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இப்பாடலை அனுமதி இல்லாமல் அனிருத் பயன்படுத்தி இருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதில் காப்புரிமை சட்டம் 1957 கீழ் குற்றம் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பிளானோ என்ற இடத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இன்டஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து SBB 50 என்ற நிகழ்ச்சியை நடத்துவதாக ஒப்புக்கொண்டிருந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்க இருந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு பணிகளில் அப்போது SBB மற்றும் குழுவினர் ஈடுபட்டிருந்த போது தான் இசையமைத்த பாடல்களை தனது அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது என்று பாடகர் SB பாலசுப்ரமணியத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்த விஷயம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது, எல்லோராலும் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இளையராஜாவின் மீது பலரும் விமர்சனங்கள் எழுப்பி வரும் நிலையில் அன்றைய காலத்தில் இளையராஜா பீக்கில் இருந்த சமயத்தில் அவர் சம்பளத்தை பற்றி எதுவும் பேசாமல், சில நேரங்களில் சம்பளமே கூட வாங்காமல் பல இயக்குனர் மற்றும் நடிகர்களுக்கு பல படங்களுக்கு இசையமைத்து கொடுத்து அந்த படங்களையும் அவர் ஹிட் பண்ணி கொடுத்திருக்கிறார். இது குறித்து இயக்குனர் P. வாசு இளையராஜாவுடன் தான் பணியாற்றிய அனுபவத்தை நிகழ்ச்சியோடு பகிர்ந்திருக்கிறார். இதை பற்றி P. வாசு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில், இளையராஜா சாரின் சம்பளம் அன்றைக்கு 1 லட்சத்திற்கு மேல். ஆனால் எங்களின் மொத்த பட்ஜெட் படமே 5 லட்சம் தான். அவர் கதை கேட்டதும் நான் படத்திற்கு இசையமைக்கிறேன் என்று கூறினார். ஆனால் இவ்வளவு தொகைக்கு எங்களால் பண்ண முடியாது என்று P. வாசு நினைத்து அதை கங்கை அமரனிடம் கூறினாராம். அதன் பின்னர் படத்தின் ரீ ரெக்கார்டிங் வரை வந்தபோது இளையராஜாவிடம் அவர் சம்பளம் பற்றி பேசிய போது, நீ இப்பதான் முதல் படம் பண்ணுகிறாய், முதல்ல நல்லா படம் பண்ணி ஜெயிங்க, ஸ்ரீதர் சார் எல்லாம் என்னிடம் கூறினார் என்று தெரிவித்துள்ளார். இதை சில ஆண்டுகள் கழித்து P. வாசுவை இளையராஜாவிடம் கூறிய போது, அப்படியா என்று இளையராஜாவை கேட்டிருக்கிறாராம். கடந்த 1981ஆம் ஆண்டு சந்தான பாரதி மற்றும் P. வாசு இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் வெளியான பன்னீர் புஷ்பங்கள் என்ற படம் தான் அந்த படம். இதில் சுரேஷ், சாந்தி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.